ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு மோதலும் காதலும்ங்கிற இந்த டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். லாஸ்ட் எபிசோடில் சியா ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தனால அவளை சமாளிக்கிறதுக்குள்ள லின் ஒரே பாடாப்பட்டிருப்பான். கடைசியில் அவன் நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ்ஸும் பண்ணியிருப்பான். இப்போ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவள் கண்மொழிக்கும் போது அவளுக்கு அவன் கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அவனை இவ பாடாப்படுத்தினால அதனால ஞாபகம் இருக்கு போல. அச்சோ, இனி லின் கிட்ட எப்படி போய் பேசுவேன், அவன் வேற திட்டுவானேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கட்டை ஃபோன் பண்ணி தான் புலம்பிட்டு இருக்கா. அப்படியே ஆரஞ்சு கட்டை இப்போ புதுசாக வரப்போகிற ஒரு ஃபுட் காம்படிஷனில் இவ கலந்துக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவங்ககிட்ட என்ன சொல்றானா, இவன் நிலைமையை தான் புலம்பிட்டு இருக்கா. அதாவது இவ பேரை சொல்லலை, இவளோட ஃப்ரெண்ட் யாருக்கு ஒரு பாஸ் இருக்கான். அவன் ரொம்ப கோவக்காரன்னு நினைச்சா கடைசியில் அவன் இப்போ ரொம்ப கைண்டாக அவளை பார்த்துக்கிறான். அதை பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு அவனை பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவனுக்கு புரிஞ்சிருச்சு சியா அவளை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்கான்னு. இருந்தாலும் இவ இப்படி சொல்றனால அவன் அப்படியே மெயின்டைன் பண்றான். உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி சொல்லு, அந்த பாஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்து பார்க்க சொல்லு, மேபி அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு அவளோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியலான்ட்டு இவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லின்ன காட்டாங்கன்னா லின்னோட ஆஃபீஸுக்கு சென் வரான். சியாக்கு உனக்கு இடையில லவ்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் ஆச்சான்னு கேட்க லின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால சென்னு நிறைய ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சியாக்கும் அதே நிலைமை தானே. ஆனால் என்ன, அவள் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி உன் ஃப்ரெண்டு இப்பெல்லாம் பண்ண சொல்லுன்ட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இப்போ சியா ஒரு ஃபுட் காம்படிஷனில் கலந்துக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தால, அதுக்காக அவள் என்னென்ன ஃபுட் சமைக்கலான்ட்டு டெஸ்டிங் ரேட்டா அவள் லின்னை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா லின் தான் ஒரு சமையல் செஞ்சு கொடுத்தாலே அதில் என்னென்னலாம் குறை இருக்குன்ட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவான்ல. ஸோ இவன் சமையல் செஞ்சு போய் கொடுக்க அவன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் உப்பு இல்லை புளி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் ஒரு டிஷ் எல்லாம் அவன் சாப்பிடக்கூட இல்லை, மோந்து பார்த்துட்டு இது காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுறான். இவளுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் நோட் பண்ணி கை வலிச்சாலும் பட் அதுலேருந்து எப்படி மாற்றிக்கலாம்னு நிறையா ட்ரை பண்ணி புதுசாக சமைச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த காம்படிஷனுக்கான நாளும் வருது. ஆக்சுவலாக இந்த காம்படிஷன் லின்னோட ஒரு சப் கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுற காம்படிஷன் தான். பட் சியாக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அவள் நார்மல் காம்படிஷன் நினச்சிட்டு போய் தான் அவள் கலந்துருக்கா. இந்த காம்படிஷனில் சியா அவளோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த பையன் கூட தான் கலந்துருக்கா. எப்படியோ நல்லா சமைச்சு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த குயினுக்கு சியா அந்த காம்படிஷனில் கலந்துருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால சியா சமைக்கும் போது அந்த இன்க்ரீடியன்ஸ்லேருந்து சர்க்கரையை மட்டும் ஒரு ஆளை வச்சு திருட வச்சிடறா. ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் படி இங்கே இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற பொருள்லேருந்து மட்டும்தான் சமைக்கணும். இப்போ அப்படி இருக்க சர்க்கரை தான் தூக்கிட்டு போயிட்டாலே. ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது தான் சியாவை அவளோட ஃப்ரெண்டும் நோட் பண்ணுறாங்க அங்கே சர்க்கரை இல்லைங்கிறது. பட் இந்த டிஷ்ல சர்க்கரை தான் ஒரு முக்கியமான பொருள். அது இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. சியாக்கு அப்போ ஏதோ ஒரு ஐடியா தோணுது. ஸோ இவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்டிங் கொண்டு போய் லின் கிட்ட தான் காட்டுறாங்க. பட் லின் தான் இதுக்கு ஜட்ஜ் பண்ணுறான்னு சியாக்கெல்லாம் தெரியாது. லின்னும் சியா கிட்ட சொல்லலை. ஸோ இங்கே லின் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே வெளியே வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் சியா தான் வின்னிங்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது லின் சாப்பிட்டுட்டு ரைட் சைடில் இருக்க ஃபுட் தான் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ அங்கே ஜெயிக்கிறது சியா தான். இந்த காம்படிஷனுக்கு அப்புறம் லியா ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வரா. லின் ஹால்லே உட்காந்துருக்கான். லின் கிட்டலாம் ரொம்ப ஜாலியாக சொல்கிறான், நான் இன்னைக்கு ஒரு ஃபுட் காம்படிஷன் போயிருந்தேன், அதில் ஜெயிச்சிட்டேன்ட்டு. பட் லின் தான் இன்னி சியா கிட்ட எந்த உண்மையும் சொல்ல, அது அவனோட கம்பெனி தான் அந்த மாதிரிலாம். ஃபுட் காம்படிஷனில் ஜெயிச்சிட்டியான்ட்டு அவன் நார்மலாக மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் சியா சொல்கிறான், நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டையை கிஃப்டாக கொடுக்குறா. அதை பார்க்கும்போது லின்னுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனும் சிரிக்கிறான். அதை பார்க்கும்போது லியா சொல்கிறான், நீங்கள் சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, கொஞ்சம் அடிக்கடி சிரிங்களேன்னு சொல்ல லின்னுக்கு ஆல்ரெடி அவள் பக்கத்தில் இருக்கும்போது தான் சிரிப்பு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அடுத்த நாள் லின்னோட ஆஃபீஸுக்கு சென் போகிறான். ஆக்சுவலாக நேற்று டேஸ்டிங் பண்ணும்போது சென்னும் பக்கத்தில் தான் இருந்திருப்பான். அதனால சென் இப்போ கேட்குறான், நேற்று டேஸ்ட் பண்ணும்போது நீ ஏதோ சிரிச்சுட்டு இது கண்டிப்பாக அவள் தான் செஞ்சுருக்கணும்னு சொன்னில, ஒருவேளை அது சியா தான் செஞ்சா நீ கண்டுபிடிச்சிடான்னு கேட்க அதுக்கு லின் சிரிக்க தான் செய்கிறான். ஸோ சென்னுக்கு தெரிஞ்சிருச்சு லின் அந்த டிஷ்ஷை சாப்பிடும் போது அது சியாவோட தான் கண்டுபிடிச்சிட்டான்ட்டு. அப்படியே அவன் மாட்டிருக்க டையும் சென் நோட் பண்ணுறான். இது என்ன புதுசாக இருக்குது, நீ உண்மையை சொல்லி இது சியா தானே அவனுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்ல லின் அதுக்கும் சிரிச்சிட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் சியாவை காட்டினாங்கன்னா அவள் வழக்கம் போல் அந்த ஃப்ரெண்டு பையன்கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா. அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். சைமல்டேனியஸாக இங்கே லின்னுக்கு சென் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. அதனால லின் தான் அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயம் சியாவோட ஃப்ரெண்டுக்கு தெரிய அவன் சிக்கன் சூப் செஞ்சு சியா கொண்டு வந்திருக்கான். அவனும் நல்லா சமைப்பான்ல, அது சாப்பிடும்போது சியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இவன் இப்போ லின்னோட வீட்டுக்கு தானே வந்திருக்கான். லின் கேட்குறான், சியாவோட ஃப்ரெண்ட் தான் இப்போ வந்திருக்கிறது, நீங்கள் அவளை பார்க்க வந்ததெல்லாம் ஓகே, ஆனால் தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு எப்படி சரியாகும், நீங்கள் போனீங்கன்னா தானே அவள் ரெஸ்ட் எடுப்பா, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி அந்த பையனை துரத்தி விட்டுறா. ஆனால் அந்த பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு சியா வந்து லின் கிட்ட சண்டை போடுறான், நீங்கள் அவன்கிட்ட அப்படி
பேசி அனுப்புனீங்கன்ட்டு. ஸோ இப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருக்க தெரியாம லின் மேல தடுக்கி விட்டுறா. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்டலான கிஸ் சீன் வருது. பட் லின் அது ஆக்சிடென்டலா இருக்க விடல, அவன் மறுபடியும் சியாவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் சொல்றான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒட்டிரும் விடுங்கன்ட்டு. ஆனா இவன் கேட்கற மாதிரி இல்ல, அவளை மறுபடியும் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்புறம் என்ன ஆகும், லின்னுக்கும் ஃபீவர் வந்துருது. அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். பட் சியாக்கு இப்ப சரியாயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென் வரான். அவன் லின் கிட்ட கேட்குறான், இந்த சீசனில் தான் நிறைய பேருக்கு ஃபீவரே வராது, உனக்கு ஏன் திடீர்னு வந்திருக்கு? அதுவும் இல்லாமல் 2 நாள் முன்னாடி சியாக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை நீங்கள் 2 பேரும் அப்படின்னு அவன் இழுக்க, இவன் பேசுறது கேட்டுட்டு லின் உடனே சென்னை அடிக்க போக, சென்னும் சாரி பாய் பாய் உங்கள் டைம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு அவங்க 2 பேரையும் கலாய்ச்சி விட்டு போயிட்டான். ஸோ இப்போல்லாம் லின்னும் சியாவும் நல்லா க்ளோஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் சியாவோட அப்பாவை காட்டினாங்கன்னா அவர் ஆரஞ்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு சியா இப்போ எங்கே இருக்கான்ட்டு. பட் ஆரஞ்சு வந்து சொல்ல மறுக்கிறா, அவள் இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கா, அவளை நீங்கள் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. ஆனா இவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் திருந்திட்டேன், நான் சும்மா சியா எப்படி இருக்கான்னு அவன் மேல அக்கறையில தான் கேட்டேன்னு சொல்ல, அதனால ஆரஞ்சு சொல்றா அவ இப்படி லின்னு ஒருத்தன் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கான்ட்டு. பட் அவ இப்ப நல்லா இருக்கா, நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஆரஞ்சு சொல்றா. ஆனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவர் திருந்தின மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் லின்னோட அம்மா அவனை பார்க்க வராங்க. அவங்களும் அதே கொஸ்டின் தான் கேட்கறாங்க, உனக்கு எப்படி திடீர்னு ஃபீவர் வந்துச்சுன்னு. அப்படியே உனக்கு உடம்பு சரியில்லை தானா, நீ ஏன் குயினை கூப்பிடலான்னு கேட்க, அதுக்கு லின் சொல்றான், நீங்க குயின் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணும் போது எனக்கு அவளை பிடிக்கலன்னு நான் சொன்னேன். பட் நான் இப்போ யாரையும் லவ் பண்ணாதனால நீங்க என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்க. பட் இப்போ அப்படி இல்லை, எனக்கான லவ்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன். குயின் மேல இருக்கிறது லவ்வே இல்லை, நான் வேற ஒருத்தங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சியாவோட கையை பிடிக்கிறான். ஆனா இதெல்லாம் குயின் ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஸோ லின்னோட அம்மா போனதுக்கப்புறம் லின் சியா கிட்ட பேசுகிறான், நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, அது உண்மையாக மனசார சொன்னதுதான், நீ என்னை கண்டிப்பாக நம்பலாம், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல, சியா வந்து லைட்டாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவள் இன்னும் முழுசாக அவளோட சம்மதத்தை சொல்லலை. அப்போ நர்ஸ் லின்னுக்கு ஊசி போட வர, இவ்வளோ நாள் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ கெத்தாக இருந்தாலும் ஊசியை போத்தோன்னு பயந்துட்டு குழந்தையாட்ட அடம் முடிச்சிட்டு இருக்கான். சியா தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சென்னு ஆரஞ்சு சியாவோட ஃப்ரெண்டெல்லாம் காட்டினாங்கன்னா, சென்னு ஆரஞ்சு கடை சொல்லிட்டு இருக்கா அவங்க 2 பேருக்குள்ள லவ் டெவலப் ஆயிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சென் நைஸா ஆரஞ்சு கிட்ட பேசி பார்க்கறான். அந்த மிட்நைட்டுங்கிற ஆத்தர் இப்போ புதுசா ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கானமேன்னு சொல்ல, ஆரஞ்சு சொல்றான் அவன் என்ன பண்ணா என்ன, எப்படி இருந்தாலும் அந்த புக் நல்லா இருக்காதுன்ட்டு. இவனும் எவ்வளவோ விட்டு போட்டு பார்க்கறான், இவன் ஒரு நல்லா ஆத்தர்னு ப்ரூவ் பண்ணலான்ட்டு. பட் அது முடியாதனால, இல்ல அவன் ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறான்ல, அதை தான் நான் சொன்னேன்ட்டு அப்படியே சமாளிச்சிடறான். இன்னொரு பக்கம் அந்த குயினை காட்டினாங்கன்னா, அவள் தான் ஆல்ரெடி கடுப்புல இருக்காள். அதனால ஒரு எடிட்டருக்கு கால் பண்ணி, இப்போ ரீசெண்டாக நடந்த ஃபுட் காம்படிஷன் பத்தி நீங்க இந்த ரிவ்யூ மேக் பண்றீங்களா, அங்க சமைச்ச ஃபுட்லாம் எப்படி சமைச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்க தானேன்ட்டு அவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதாவது சியா இதுல வேற ஏதோ இன்கிரீடியன்ட் தானே மிக்ஸ் பண்ணிருக்கா, அந்த விஷயத்தை இந்த மூலமா வெளியே கொண்டு வந்து சியாவை மாட்டி விடலான்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த குயின் போய் சியாவை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றா. அவகிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ ஒரு ஃபுட் காம்படிஷன் கலந்துக்கிட்டே இல்லை, அது லின்னோட சப் கம்பெனி தான் சொல்ல சியா சாக்காயிரா. ஏன்னா லின் இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொன்னதில்ல. இல்லை அதோட அந்த குக்கிங்ல சமைக்கிற பொருள்ல நீ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க தானே, அதுவும் கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. உனக்கு ஒன்று தெரியுமா, லின்னுக்கு இந்த மாதிரி பொய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல சியா ரொம்ப சாக்காயிரா. இப்போ குயின் பேசிட்டு போனது நினைச்சுதான் சியா ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அப்படியே லின்னை காட்டினாங்கன்னா சியா இன்னும் என்ன காணோன்ட்டு அவன் தேடிட்டு இருக்கான். ஸோ அங்கே சென் வரான். அப்போ சென் கேட்குறான், இங்கே என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குயினை பார்த்து அவ இங்க வந்தாளான்னு கேட்க லின்னுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு குயின் வந்த விஷயமே தெரியாது. ஸோ குயின் இங்க வந்திருக்கா, அதோட சியாவே ரொம்ப நேரம் காணுங்கும் போது இந்த குயின் ஏதோ பண்ணிருப்பான்ட்டு அவன் உடனே குயினுக்கு கால் பண்றான். குயின் வந்து லின்னோட அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கா. ஸோ லின் குயின் கிட்ட பேசுறான், உனக்கு என் கிட்ட இருந்து என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா நீ மோதக்கூடாதவன் கிட்ட தேவையில்லாம போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அதை வந்து என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் குயினை திட்டி விட அவ ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. இப்போ லின் ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பணும். ஸோ அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு தெரிய வருது சியாவோட ஃபுட் காம்படிஷன்ல அவ வேற ஏதோ பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஸோ சியா ஏன் இப்படி பண்ணான்ட்டு லின் டென்ஷன்ல தான் இருக்கான். இன்னொரு பக்கம் சியாவை காட்டினாங்கன்னா அவள் ஆல்ரெடி சோகமா இருக்கால, அவ இருக்க இடத்த தேடி அவங்க அப்பா வந்துட்டாரு. இதுல சியா கிட்ட வேற நிறைய பணம் கேட்டு தொல்லை பண்ண, அவளும் அவகிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா. ஆனா அவங்க அப்பா வந்து எனக்கு இன்னி பணம் வேணும், நீ தான் இவ்வளவு பணக்காரங்க இருக்க இடத்துல தானே இருக்கு, எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்ல அவர் சியாவை பணம் கொடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அப்பா கரெக்டா லின் வந்துடுறான். அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு பணம் தானே வேணும்னு சொல்லிட்டு அவன் பணத்தை எடுத்து கொடுக்க அவங்க அப்பாவுக்கு கிடைச்சது லாபம்ட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா இதனால சியா தான் டென்ஷன் ஆயிடுறான். நீங்க எப்படி எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கலாம், எனக்கு அதை திருப்பி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்ல லின் கேட்கறான், உன்னை யார் திருப்பி
கொடுக்க சொன்னதுன்ட்டு. ஆனால் சியா ரொம்ப கோவப்படுறா. உங்களுக்குலாம் ஒரு கேர் ஃப்ரீயான லைஃப் தான் இருக்குது, ஆனால் எங்கள் லைஃப் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா இப்படி ஒரு ஆளாக இருக்காரு, அதோட நீ யாருக்கும் கடனாளியாக இருக்க விரும்பலன்னு சொல்ல லின்னும் ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பான்ல, அதனால் அவனும் கத்தி விட்டுறான். நான் உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சேன், ஆனால் நீயும் மற்றவங்களோட தான் இருக்க, அந்த சமையல் காம்படிஷனில் நீ ஏன் அப்படி பண்ணன்னு கேட்க சியா ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பாள். அவள் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. ஸோ சியா அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. அப்போ ஆப்போசிட்ல சியாவோட ஃப்ரெண்டு வரான். அப்போ சியா சொல்கிறான், நான் எப்பெல்லாம் சோகமாக இருக்கணும் அப்போல்லாம் நீ தான் என் பக்கத்தில் இருக்கன்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிருக்கும் போது கூட அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல இங்கே தான் விளையாடி இருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல சியாவும் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசிட்டு இருக்கா. ஆனால் வீட்டில் லின்ன காட்டினாங்கன்னா அவனுக்கு சியா மேலே இருக்க கோவம்லாம் நிலைக்கல, அது அப்படியே போயிருச்சு. இப்போ சியா எங்கே போயிருப்பான்னு தான் அவன் பதட்டமா இருக்கான். சியாவோ ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அப்போ லின் கிட்டே ரொம்ப ஃபார்முலா தான் பேசுறா. ஒரு 5 நிமிஷத்துல டின்னர் செஞ்சிருவேன் அவ போக லின் உடனே சியா கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அவளை ரொம்ப ஹாஸா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சியாவை தடுக்க பாக்குறான். ஆனா லின் ஸ்டாப் பண்ணாம ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு தான் ஸ்டாப் பண்றான். அதனால சியா ரொம்ப அழுதுட்டு இருக்க. அப்ப லின் சியா கிட்ட சாரி சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி என் மனசார அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல, நான் பேசினது எல்லாத்துக்குமே சாரின்னு சொல்லிட்டு சியாவை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். அதோட சியா கிட்ட, நான் பேசினதுக்கெல்லாம் மன்னிச்சிரு, நான் எப்பயுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும்தான் சொல்ல. இப்ப சியா லின்னை கிஸ் பண்ணிட்டு அவங்க அங்க ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சியாவா இதுங்கிற மாதிரி அவ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. லின்னு அவ கூட நல்லா பேசிட்டு, நீ எதை பத்தி கவலைப்படாத, உங்க அப்பா விஷயத்த செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு அவன் பார்த்துப்பான், அதோட அந்த ஃபுட் காம்படிஷனை சொல்லியும் இனி எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லின்னோட அம்மா அவங்க மருமகளுக்காக ஒரு செயினை லின் கடை கொடுத்துருக்காங்க. அதை இவன் சியா கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் அப்படியே கப்பிள்ஸ் எடுத்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குயினை காட்டினாங்கன்னா அவங்க அம்மா குயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தனை உன்னை லவ் பண்ண கூட வைக்க முடியாத உன்னாலன்ட்டு. ஆக்சுவலா அவங்க அம்மா தான் குயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்போ லின் அவனோட ஆஃபீஸ் மீட்டிங்ல இந்த ஃபுட் காம்படிஷன் இஷ்யூ தானே போயிட்டு இருந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, அதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி அவன் டீம்மேட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சியாவோட ஃப்ரெண்டை காட்டினாங்கன்னா சியாவுக்கும் லின்னுக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு போல. அதுக்கப்புறம் பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனும் சியாவை லவ் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு சென்னும் ஆரஞ்சு வந்து அந்த பையன்கிட்ட பேசுறாங்க. நீ எதை பத்தி கவலைப்படாத, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பான்னு சொல்ல அவன் சொல்றான், அப்பனா லின்ன வேற ஒரு பொண்ணா பாத்துக்க சொல்லுன்ட்டு. சென்னும் அவனால் முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்த பாக்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, லின் கூட இருக்க வரைக்கும் சியா ரொம்ப ஹாப்பியா இருப்பான்னு சொல்ல இவன் அசிங்கப்படுத்தி விட்டுறான். முதல்ல இந்த இடத்த விட்டு 2 பேரும் கிளம்புங்கன்ட்டு. அவங்களும் சரி ஓகே கொஞ்ச நேரம் தனியா விட்டா அவன் பெட்டர் ஆயிடுவான்னு நினைச்சிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஆரஞ்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கார்ல வரும்போது கூட அவ சோகமா இருக்க. சென் சொல்றான், நீ கவலைப்படாத, அவன் சீக்கிரம் நல்லாயிருவான், பசங்களாம் ஈஸியா ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்ல ஆரஞ்சு பிடிச்சி இவனை திட்டிட்டு இருக்கா. உன்ன மாதிரியே எல்லாரையும் நினைச்சிட்டியான்ட்டு அவ சென்னை திட்டிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவ பாட்டு கோவமா இறங்கி போயிடுறா. இப்ப சென்னோட ரியாக்ஷனை பாக்கணுமே, நான் என்னடா பண்ணுங்கிற மாதிரி தான் பாக்குறான். ஆனா லின்ன காட்டினாங்கன்னா அவன் ஒரு ஹாப்பியா இருக்கான். ஆபீஸ்ல உட்காந்து லின்னும் சியாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு பொண்ணு கதவு கிட்ட ஒரு சின்ன கேப் இருந்திருக்கும், அது வழியா பாத்துட்டு போய் ஆபீஸ் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சியா போய் அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ண அவன் ஃபாரின் போறதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் சியா கிட்ட, நான் இதுக்கு முன்னாடியே ஃபாரின் போற பிளான் இருந்துச்சு, ஆனால் ஒருத்தங்களுக்காக தான் நான் இங்கே இருந்தேன், பட் இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, அதனால நான் சந்தோஷமா ஃபாரின் போறேன்னு சொல்ல சியாவுக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்னு சுத்தமா ஐடியா இல்லை. அதனால அவ கேட்குறா யார் அந்த பொண்ணுன்ட்டு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் சியா வந்து ஹக் பண்ணிட்டு, நான் இப்போ கன்ஃபர்ஸ் பண்றது லேட்டாக தான் இருக்கு, ஆனாலும் நான் சொல்றதெல்லாம் உண்மை, நான் எப்பயும் உன் பக்கம் தான் இருப்பேன், உன்னை யாரையும் புள்ளி பண்ண விட மாட்டேன்ட்டு அந்த பையன் சொல்றான். ஸோ இது மூலமாவே சொல்றான் சியாவை தான் அவன் லவ் பண்ணியிருக்கான்ட்டு. சியாவுக்கும் அப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ அவளை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே இங்கே காட்டினாங்கன்னா சியா சொல்றான், நான் எப்பயுமே நினச்சிருக்கேன் நம்ம ஒன்று வேணும்னு நினச்சோன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு, ஆனால் உன் விஷயத்தில் அது நடக்கலன்னு சொல்லிட்டு அவள் சோகமாக அங்கேருந்து போயிடுறா. இந்த பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சியா நல்லா இருப்பாங்கறக்காக அவன் விட்டு கொடுத்துட்டான். இப்போ சியா வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது அவள் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஃபாரின் போகிறேன்னு சொன்னனால அந்த பதட்டத்தில் கேஸ் ஆஃப் பண்ணாமல் போயிருப்பா போல, அதனால நெருப்பு பற்றிக்கிச்சு. ஸோ லின் வீட்டுக்கு வரும்போது தான் அவன் இதை கவனிச்சு அவன் ஆஃப் பண்ண போய் அவன் கையில் காயமாயிருக்கு. இதை பார்த்தோன்னா சியா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, இது என்னோட தப்பு தானேன்ட்டு. ஆனால் அவளுக்கு ஒரு கேள்வி வரும்ல, நீங்கள் எப்படி அதை கரெக்டாக அணைச்சிங்கன்ட்டு. ஏன்னா அவனுக்கு தான் கண் பார்வை இல்லைல்ல. அப்போ தான் லின் சொல்கிறான், அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது, ஸோ ஒரு 40% வரைக்கும் அவனுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. அதை சொல்லும் போது சியாக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இப்போ ஃப்ரெண்ட் ஃபாரின் போகிறான்ல, அந்த விஷயத்தில் அவள் சோகமாக இருக்க. லிண்டா அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் சென்னை காட்டினாங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதாவது ஆரஞ்சு யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே சென்னை அவசர அவசரமாக காரை திருப்பிட்டு ஆரஞ்சு காப்பாற்ற போகிறான். இதே பரபரப்போட இந்த பாட்டு முடியுது. இந்த டிராமாவில் வர அடுத்தடுத்த கியூட்டான லவ்லியான சீன்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.